ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் நம்ம வீட்லேயே சிம்பிளாக ஒரு ஜூஸியான சிக்கன் டிக்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆனியனையும் கேப்சிகமையும் இந்த மாதிரி கியூபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் 400 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கேன், அதையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மேரினேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் 1 கப் புளிப்பு இல்லாத கர்ட் எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம மசாலா சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துருக்கேன். இதோட உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எடுத்துருக்கேன். இதோட 1.5 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துருக்கேன். மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன், ஆனியன், கேப்சிகம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஃபைனலாக நான் சால்ட் சேர்க்க மறந்துட்டேன். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour அப்படி இல்லைன்னா 1 hour போல் நல்லா மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் எந்த அளவுக்கு மேரினேட் ஆகுதோ அந்த அளவுக்கு சாஃப்டாகவும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ 1 hour போல் நல்லா மேரினேட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்க்கலாம். நான் சிக்கன் நல்லா 1 hour போல் நல்லா மேரினேட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஸ்கியூவர் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் சிக்கன் அந்த மாதிரி லேயர் பை லேயராக ஸ்கியூவரில் அடுக்கி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சிக்கன், நெக்ஸ்ட் ஆனியன், அதுக்கப்புறம் கேப்சிகம் இந்த மாதிரி லேயர் பை லேயராக அடுக்கி எடுத்துக்கலாம். ஸ்கியூவரில் இந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறமா உங்கள் வீட்டில் தந்தூர் இருந்தால் அதில் ஃப்ரை பண்ணி எடுங்கன்னு சொல்லுவேன்னு பார்த்தீங்களாங்க. பட் அதாங்க இங்கே ட்விஸ்ட்டே. உங்கள் வீட்டில் தவா இல்லைனா பேன் இருந்துச்சுன்னா நல்லா சூடு வந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு எண்ணெய் விட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டிக்காவை இதில் ஒன்று ஒன்றா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். வீட்டில் பசங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கேட்குறாங்கன்னா நீங்கள் தந்தூர் இல்லைன்னா ஃபீல் பண்ண வேணாம். இந்த மாதிரி டவா இருந்தாலே போதும். உங்கள் வீட்டிலே சிம்பிளாக டேஸ்டியாக செஞ்சிடலாம். ரொம்பவும் ஜூஸியாகவும் இருக்கும். இதை நீங்கள் சப்பாத்தி, பரோட்டா கூடலாம் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நானோட வச்சு சாப்பிட்டா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்ம வீட்லேயே ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் ஜூஸி அண்ட் டேஸ்டியான சிக்கன் டிக்கா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எக்ஸைட்டிங் வீடியோஸ்க்கு ஆக்கி ஃபைப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், பாய்.